நான் வச்ச மீன் குழம்பு என்னைக்கே நல்லா இருக்கு. ಹಾಯ್ ಬಾಂಬೆ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? வாங்க வாங்க வாங்க. அத்தை இது பெங்களூர் தெரியுமா? ಚೆನ್ನಾಗಿದ್ದೀரான்னா பாம்பேல எப்ப கேட்பாங்க. பெங்களூர்ல இருக்கிறவன்ட்டு ரிஜிஸ்டர் பண்றோம். இதெல்லாம் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க வீட்டு பத்திரத்தை மட்டும் என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க. ஏனோ தலையில பேனு. எங்க உங்க புள்ள? மொத்த மூட்டையும் கழுத மாதிரி அவன் தானே சுமந்துன்னு வரான். மேல ஏறி வரவானா? என்ன நைட்டிலேயே வந்துக்கிறீங்க? அது நைட்ல வந்தமா, அதான் நைட்லயே வந்தோம். அப்ப காலையில வந்தா கால கடன்ல முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஆத்தாளமாவும் ரொம்ப நக்கலோட தான் வளைகிறீங்க. ஒரு ஃபேமிலி ஹியூமர் இருக்கு. சரி சரி, மசம் நிக்காதீங்க, மசால் வடை மாதிரி உள்ள போய் உட்காருங்க. நீங்க எல்லாம் வரீங்கன்னு இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன பண்ணிக்கிற தெரியுமா? அக்கி ரொட்டி பண்ணலாம் இருந்தேன், ஆனா அது பண்ணல. மீன் வறுவல், எறா வறுவல், மீன் குழம்பு, சிக்கனு, மட்டனு எல்லாம் பண்ணிக்கிறேன். நல்ல வேலை. மறுபடியும் எங்க அந்த பக்கி ரொட்டியை கொடுத்துருவான்னு பயந்து இருந்தேன். இந்த டைம்ல ஒரே நிமிஷம் பேசிட்டு வரேன். ஹலோ. அப்புறமா வீடு எப்படி இருக்குது? வாசல் எப்படி இருக்கு? தோட்டம் எப்படி இருக்குது? மரம் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கு. கொஞ்சம் தண்ணி எடுத்துனோமா, தாகமா இருக்குது. தண்ணியா? இதை பேசுனேன். ஐயோ, நீ பேசி பேசி எனக்கு தொண்டை தாக தண்ணி வர வச்சுட்ட. 350 கிலோமீட்டர் தாண்டி வந்தது முக்கியம் இல்ல. இப்ப 2 குடும்பத்துக்கும் சண்டையை மூட்டி விடுறது தான் முக்கியம். அதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். உங்க கூட இருந்தா பேய் படம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லம்மா. இல்ல ஏதோ தீபா யோசிச்சுட்டு இருந்தீங்களே, அதான் தீபா தான் என்னன்னு கேட்டேன். அதுவா, நான் 2 மருமகளை பத்தி நினைச்சிருந்தேமா பெருமையா. அதுவே எனக்கு புல் அரிக்குது அப்படியே இந்த பெங்களூர் குளிர்ல. மைண்ட் வாய்ஸ் மார்தள்ளி வரைக்கும் கேக்குது. எங்களுக்கு சண்டை மூட்டி விடுற. இன்னைக்கு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இருக்கு ராஜமாதா. தீபா இல்லம்மா, நீ ரொம்ப டீப்பா யோசனை பண்ணியிருந்தியா, அதான் என்னன்னு கேட்டேன். நீங்க யோசிச்சதா நானும் யோசிச்சேன். உங்களை மாதிரி அத்தை கிடைக்க நான் செஞ்ச புண்ணியம் இந்த ஜென்மத்துல. ஆமா நல்லா இருக்குது, நல்லா இருக்குது பாட்டு. அது இது போல அத்தை தேங்காய் பத்தவா. அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கேங்க. ஆமாம்மா, இந்த கூல் கிளைமேட் வேணும்னா நம்ம உடனே பெங்களூர் வந்துடுவோம். விசு படத்தில் வர மாதிரி எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டான ஃபேமிலிங்க. ஆமாம்மா, அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஒரு எங்கள் வீட்டில் கார்த்திகை இல்லைன்னா ஐப்பசி மார்கழின்னு அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடிட்டு எப்பவுமே நாங்கள் கிளம்பி போயிடுவோம். சண்டைலாம் வராதுங்க. எங்கள் குடும்பத்தில் சண்டைன்ற ஒன்று கிடையவே கிடையாதுங்க. எங்க என் பெரிய புள்ளிய காணா? இந்த டைம் அவன் இன்ட்ரோ வச்ச மாசா ஒரு இன்ட்ரோ கொடுக்குறான் பொழுது. பெரியவனே, பிக்கர் பாய். ஐயோ, என் பெரிய புள்ளிக்கு என்னாச்சு? அம்மா, உன் புள்ள சேஃபா தான் இருக்கிற. ஏய், அங்க என்னடா பண்ற? இங்க இருக்கியா? மாட்டினியா? வயசான காலத்துல அதெல்லாம் ஏன்டா எடுக்கிற? எப்பமா வந்த? ஏண்டா எல்லாம் டம்பிள்ஸ தூக்கி தான் டயர்ட் ஆவாங்க. நீ என்னடா டம்பிள்ஸ தேடி டயர்ட் ஆயிட்டு இருக்க? அது ஏமா கேக்குற? காலைல இருந்து ஒரு 30 பாதுஷா சாப்பிட்டமா. அதெல்லாம் கரைக்கிறதுக்காக தான்மா டம்பிள்ஸ் தேடினேன். கரைஞ்சிடுச்சா? இல்லம்மா, உறைஞ்சிருச்சு. நல்லா இருக்கட்டும். எங்கம்மா அவன் காணா? அவனுக்கு ஏதோ போன் வந்ததுடா, பேச போனான் வெளியே. சென்னைக்குதா? அது ட்ரிவாண்ட்ரமா? அதெல்லாம் உனக்கு புரியாது. தள்ளி உட்காரு, தள்ளி உட்காருமா. வா வா உட்கார்ற. அப்புறம் என்ன தம்பிள்ஸும் கைமா நிக்கிற? அது 30 பாதுஷாவோட கதைடா அது. சரிடா. ஏய், நீங்க 2 பேரும் பேசின்னு இருங்க. எனக்கு பசிக்குது. உன் பொண்டாட்டி தான் விதவிதமா செஞ்சு வச்சிருக்காளாமே, நான் சாப்பிட போறேன். நீ போய் சாப்பிடுமா. ஏய், இன்னும் அக்கில ஷேவ் பண்ண மாதிரி கையை தூக்கினே நிக்கிறேன். விட்றா. அப்புறம் பயணம் எப்படி இருந்துச்சு? பயணம் நல்லா இருந்துச்சு. ராதாமோகன் படம் தானே, ஒரு தடவை பார்க்கலாம். இந்த மொக்க ஜோக்கு எப்படி செய்யறாங்க? ஆஸ்கர் வரே கொடுக்கலாம். அத்தை, என்னது இது? வகை வகையா சமைச்சு வச்சுக்கிறேன். இது என்ன? 1000 இருந்தாலும் சரி, எவ்வளவு ஐட்டம் செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி வருமா? டிராவல் பண்ணிட்டு வந்தல்ல, இதான் நல்லது. என்ன சொல்றீங்க? உண்மையிலே டிராவலுக்கு இது நல்லதா? ஒரு நல்லதும் கிடையாது. எதோ பார்த்தாலும் நல்லாவே இல்லை. அதனால இது சாப்பிட்றேன். அதானே பார்த்தேன். அத்தையா கொக்க. சரி சரி, நீங்க நல்லதே சாப்பிடுங்க. நான் வேற ஏதாவது கெட்டது இருக்கான்னு பார்த்து சாப்பிட்டு வந்துடுறேன். நான் பழகி சாப்பிட்றதே இதுக்கோசரம் இல்லை, ஒரு ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு தான். ட்விஸ்ட் பண்ணலாமா மக்களே?
என்னம்மா இதை சாப்பிட்டுக்கிற? உனக்காக வகை வகையா பண்ண வைக்க சொன்னேம்மா. அட போடா. என்னம்மா சொல்ற? அதுக்கு தான் சாப்பிட்றேன். டேய் அவளை போய் எதுவும் கேட்டு தொலைச்சிடாதடா, பாவண்டாவ விட்டுடுறா. இரு, எங்க அம்மாவுக்கே நீ இது பண்றியா? வர்றேன்டி வர்றேன். ஏய் பதனி ஒருத்தி ஜெகன்மோகன் பேய் மாதிரி புடி வச்சு போய் பின்னார் வெளில போமா. ஏய் ஏண்டி எங்க அம்மாவுக்கு சாப்பாடு போடல? எது கத்துற? எவ்வளோ ஐட்டம் பண்ணி வைக்க சொன்ன, எதுவுமே நல்லா இல்லையாண்டி? உங்க அம்மா சொன்னாங்களா? சரி இந்தா டேஸ்ட் பண்ணி பாரு, நல்லா இருக்குதா இல்லையான்னு. குடி, கையை நீட்டு. சூப்பரா இருக்குடி, நல்லா பண்ணிக்கிறியே. அப்படியே அம்மா வந்து நல்லா சொல்றாங்க. உங்க அம்மாவோட திருவிளையாட போய் கேட்போம். ச்சே, இப்பவே போய் கேட்குறேன் எங்க அம்மாவை. நான் போய் தப்பா நினைச்சுடி. ராஜா, இன்னைக்கு உங்க அம்மா வந்து நாளைக்கு காலைல கிளம்பிடுவாங்க. நீ இங்கே தான் இருக்கணும், டெய்லி என் கையில தான் சாப்பிடணும். இல்லையா? நான் தான் சோறாக்கி போடணும். இந்த ஜிக்ன வித்தையில என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? புரியுது. இப்பயே போய் கேட்குறேன். ஓ ஹஸ்பண்ட், தெரியாம 2-3 வார்த்தை மரியாதை இல்லாம பேசிட்டேன். ஏமா உனக்கு நான் என்னமா பண்ணேன்? பழைய சோத்துல தயிரை கலக்கிற மாதிரி என் குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு கலக்க கலக்கிட்ட. என்ன பண்ணியா? சாப்பாடு நல்லா இல்லைன்னு உண்மையா நல்லா இருக்கு சொல்லு. நல்லா இருக்காவா? சூப்பர்மா, ஆசம், டாப் நாச்சா பண்ணிக்கிறா தெரியுமா? டாப் நாச்சு. என்ன அம்மா எங்க உங்க கையில வாட்சு? இல்ல உள்ள இருக்கு. இப்படிதாம்மா நீ பேச்ச மாத்திர. நீ என்ன பண்ணாலும் எனக்கு என் முன்னாடிக்கு சண்டே வராது. சரி முன்னாடி கூப்பிடா, நான் போயிட்டு வரேன். எஸ்கேப் ஆயிட்டா. இவர் போனா என்ன, சின்னவர் இருக்கார்ல, அவரை வச்சு ப்ளே பண்ற பாரு. சரி ஃபர்ஸ்ட் கையை கழுவுவோம், அப்புறம் அவன் மண்டையை கழுவுவோம். நீ என்னடா பண்ற? நீ 10 பாஸ் முழுனியா? சரி நான் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்மா. நான் இங்கே வெளில காமிச்சிக்கிறது இல்லை அதெல்லாம் எப்பயுமே. அப்புறம் சாப்பிட்டியா? அதெல்லாம் நல்லா சாப்பிட்டேன். என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணா? என்னம்மா சொல்ற? 1/2 மணி நேரம் பிஜிஎம் போட்டு டீட்டெயிலா சொன்னேன். என்னம்மா சொன்னது கேக்குற? அம்மா என்னம்மா அப்படி பேசலாம்? இன்னைக்கு டாரா A4 பேப்பர் மாதிரி கிழிக்க போறேன் அவளை. நீ தைரியமா நான் பாத்துக்கிறேன். டேய் டேய் என்னடி சொன்ன எங்க அம்மாவை? என்ன சொல்ற? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இந்த பார். என்ன என்ன இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நிச்சயமா இருக்கு. இல்லப்பா அம்மாவை நீ வந்து என்னடா பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அண்ணன் வருஷா. டேய் அப்படியா? ஆமா, எனக்குமே இல்லாம இன்னைக்கு என்ன ரொம்ப கிளாமரா இருக்கு. இல்லடா அம்மா வந்து என்னடா உன்னை இப்ப பாக்கும்போது உன்னை இன்னொரு தடவை லவ் பண்ணி இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கணும் போல இருக்குடா. எவ்வளவு அழகா இருக்கு. என்ன அம்மா அம்மா சொல்ற? ஒண்ணும் இல்ல, எங்க அம்மா ரொம்ப திமிரா தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள தட்டி கேட்க போறேன். திட்டிராதரா அவங்கள. திட்டிராதரா, பாவண்டா அவங்க. திட்டிராதரா அவங்க ப்ளீஸ், பாவண்டா அவங்க. எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் பாத்திருக்கியா? பாத்துருக்கேன். அந்த மாதிரி வாத்தியார் மாதிரி நியாயத்தை தட்டி கேட்க போறேன். அப்படிலாம் தட்டிராதரா, பாவண்டா. பெல்ட் எல்லாம் எடுத்துறாதா. பெல்ட் எல்லாம் நான் எடுக்க போறேன். நீ என்னடி இஷ்டத்துக்கு சொன்ன? அடிச்சிடுறா. அடிச்சிராதரா. அடிச்சிடா. என்னடா அழகா இருக்கு. போய் கேக்குறேன் அம்மா. அம்மா லூசு பையன் எதை சொன்னாலும் நம்புறான். நேரம் சண்டை ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். ஐ எம் வெரி ஹாப்பி. என்னம்மா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? என் பொண்டாட்டி பத்தி என்னம்மா சொன்ன நீ? இந்த பாரு இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். அவ தங்கம். அப்ப எட்மி சேட்டு கடல வச்சிடுறா. இந்த பாரு சேட்டு கடல வைக்கிறனோ இல்ல இதே சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ள அவளை லாக்கப்ல உள்ள வைக்கிறனோ அதெல்லாம் என் இஷ்டம். இனிமே அவன் நெஞ்சுக்குள்ளதான் இருப்பா. இனிமே எங்களுக்குள்ள நீ சண்டை முட்டி விடவே முடியாதுமா. இனிமே அவதாமா என் உயிர். ஏய் போடா. அதெல்லாம் நடக்காதம்மா.
அதெல்லாம் அந்த காலம் பாரு. இனிமே நாங்க எப்படி கொஞ்சம் ஒட்டி உருவாட போறோம். என் பொண்டாட்டிக்குள்ள சண்டை முட்டி விடுறியா நீ? தான் லாஸ்ட் வார்னிங். அந்த வந்துட்டேன் டார்லிங். தண்டவாளத்துல 2 ட்ராக் பிரிஞ்ச மாதிரி 2 பேரும் 2 பக்கம் பிரிஞ்சிட்டீங்களாடா? இரு நான் உங்களை விடவே மாட்டேன்டா. இதுக்கெல்லாம் கரெக்ட் என் புருஷன் தான். We will watch பெரியவனே சின்னவனே part 4. வணக்கம். திறந்த உடனே நல்ல பெரியவனே வச்சு நடிக்க வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இவங்களெல்லாம் வச்சு நடிக்க வைக்கிறேன் பாரு. எனக்கு தான் அவார்டு கொடுங்க நியாயமா. வா சொல்லு டைலாக. அது எனக்கு கிடையாது, அது உனக்கு. அது நீ சொல்லலாம். சொல்லு டைலாக மட்டும் சொல்ல. எனக்கு கொடுத்தது மட்டும் சொல்லு. அதுவே சொல்ல முடியல. நானே தெற்கு திணறேன். முட்டுறா மோதுறேன். இதெல்லாம் நல்லா பேசுறமா. பெரியவனே ஃபிங்கர் பாய். பெரியவனே ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சு? ரெடியா? கிட்ட கூட பார்க்க முடியாது இந்த மூஞ்சிய. சை அதெல்லாம் வேண்டாம். ரொம்ப ஓவரா பேசுறல. தூமத்தா பேசுற. டேய். என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா உனக்கு தூக்கம். நீங்க எல்லாம் இந்தியாவின் தூண்கள். வணக்கம் சொல்லு. வணக்கம். எதுக்கு இப்ப பல்படி விளம்பரம் மாதிரி பல்ல காமிச்சீன்னு வாய் மூடுங்க. ஆமா இந்த பட்டனை எடுத்துட்டுனா அவ்வளவுதான். உங்க கூட வாழ்ந்த பேய் கூட வாழ்ந்துதான் இருக்கும். மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ல. சொல்லு. உங்க கூட வாழ்ந்தா பேய் கூட வந்துதா? பேய் படம் பார்த்ததுதான். பேய் படம் பாய். பெரியவனை சின்னவனை பார்ட் 4ல மீட் பண்ணுவோம்.